Hi students, நம்ம யூனிட் 1 இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா பிளாக் டயக்ராம் ஆஃப் டிஎஸ்பி நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம்ஸில் ஸ்டாட்டிக் சிஸ்டம், டைனமிக் சிஸ்டம் கம்ப்ளீட் பண்ணோம். காசல், நான் காசல் சிஸ்டம் கம்ப்ளீட் பண்ணோம். அடுத்து டைம் இன்வேரியண்ட் அண்ட் டைம் வேரியண்ட் சிஸ்டம் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து லீனியர் அண்ட் நான் லீனியர் சிஸ்டம்ஸ். சரி சார், ஒரு சிஸ்டம் லீனியர் சிஸ்டமா நான் லீனியர் சிஸ்டமா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை தி சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஸோ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அந்த சிஸ்டம் இஸ் எ லீனியர் சிஸ்டம். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா இட் இஸ் நான் லீனியர் சிஸ்டம். சரி சார், சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலுங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் தான். டி ஆஃப் a1 x1 of n plus a2 x2 of n equal to a1 t x1 of n plus a2 t x2 of n. ஸோ ஒரு சிஸ்டம் வந்து லீனியராக நான் லீனியராக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கண்டிஷனை நம்ம செக் பண்ணணும். ஸோ இதில் எல்ஹெச்எஸ் இருக்குது, ஆர்ஹெச்எஸ் இருக்குது. ஸோ எல்ஹெச்எஸ் தனியாக கண்டுபிடிக்கணும், ஆர்ஹெச்எஸ் தனியாக கண்டுபிடிக்கணும். ரெண்டும் ஈக்குவலான்னு செக் பண்ணணும். ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா லீனியர் சிஸ்டம், ரெண்டும் நாட் ஈக்குவல்னா நான் லீனியர் சிஸ்டம். சரி சரி, இது என்ன ஏதோ ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது, பெருசாக இருக்குது, a1 x1 t இங்கே. ஓகேவா? ஸோ கொஞ்சம் நல்லா புரிகிற மாதிரி இந்த ஈக்குவேஷனை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஈக்குவேஷனுங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்ம சின்ன வயசில் வந்து படித்த மேக்ஸ் தான் இது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துப்போம். ஸோ எக்ஸாம்பிள் என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, சின்ன வயசு மேக்ஸில் படிச்சிருப்போம், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, நம்மளே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ரைட்டுங்களா? ஸோ மேக்ஸில் படித்தது. ஸோ இப்போ எஃப் ஆஃப் 2 எப்படி கண்டுபிடிக்கிறது? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2. அப்போ எஃப் ஆஃப் 2 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், 2 சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ இந்த கொஸ்டினில் எங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ எக்ஸுக்கு பதில் 2 சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2. ஸோ 2 ஸ்கொயர் இஸ் 4, 4 ப்ளஸ் 2 இஸ் 6. இது எஃப் ஆஃப் 3 இருந்தால் என்ன பண்ணுவோம், வி வில் ரைட் 3 square plus 2. So 3 square is 9, 9 plus 2 11. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதே விஷயம் தான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் இந்த ஈக்குவேஷன்லையும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்பர்ஸாக இருந்தால் ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஃப் ஆஃப் x1 கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்? எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிச்சோம், எஃப் ஆஃப் 3 கண்டுபிடிச்சோம், ஓகே. இப்போ எஃப் ஆஃப் x1 கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணுவோம், எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணணும், x1 சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ x1 ஸ்கொயர் ப்ளஸ் 2. ஓகே. இப்போ எஃப் ஆஃப் x2 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, எஃப் ஆஃப் x2. எஃப் ஆஃப் x2க்கு என்ன பண்ணுவோம், x2 ஸ்கொயர் ப்ளஸ் 2. எஃப் ஆஃப் x2 is equal to x2 ஸ்கொயர் ப்ளஸ் 2. x இருக்க இடத்துல x2 போட்டிருக்கோம். ஓகே, இதுவும் ஓகே. அடுத்து வேற ஒரு எக்ஸாம்பிள், எஃப் ஆஃப் x ப்ளஸ் 3. ஸோ given f of x is equal to x ஸ்கொயர் ப்ளஸ் 2. அப்போ f of x ப்ளஸ் 3 வேணும். என்ன பண்ணுவோம், எஃப் ஆஃப் 2 வேணும்னா எக்ஸுக்கு பதில் 2 சப்ஸ்டிட் பண்ணோம். 3 வேணும்னா எக்ஸுக்கு பதில் 3 சப்ஸ்டிட் பண்ணோம். எஃப் ஆஃப் x1 வேணும்னா எக்ஸுக்கு பதில் x1 சப்ஸ்டிட் பண்ணோம். எஃப் ஆஃப் x2 வேணும்னா எக்ஸுக்கு பதில் x2 சப்ஸ்டிட் பண்ணோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 வேணும். ஸோ என்ன பண்ணணும்னா எக்ஸுக்கு பதில் எக்ஸ் ப்ளஸ் 3 சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ எக்ஸுக்கு பதில் எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ எக்ஸு
க்கு பதிலு x plus 3 அடுத்து whole square plus 2. ஸோ இப்போ a plus b whole square இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, இவ்வளோதான் பேசிக். ஸோ இது நம்ம தெளிவாக தெரிஞ்சோம் அப்படின்னா லீனியர் சிஸ்டம் நான் லீனியர் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப ஈஸி, ரைட்டுங்களா? ஸோ இப்போ இதை கொண்டு போயிட்டு அந்த ஈக்குவேஷன் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம், ஈஸியாக இருக்கும். பாருங்க, ஸோ கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் என்ன இருக்கு? இங்கே டி இருக்கா? ஸோ இந்த டீங்கிறது ஒன்றும் கிடையாது, டி இஸ் எ ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இங்கே எஃப்னு பார்த்தோம் இல்லையா, இங்கே எஃப் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, எஃப்னு. அந்த எஃப்க்கு பதில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இந்த டி ஆஃப் a1 x1 of n plus a2 x2 ofங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் சிம்பிளி f of a1 x1 of n plus a2 x2 of n. இதுதான் ரைட்டா? ஸோ டீக்கு பதில் எஃப் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போ a1 x1 of n plus f of a1 x1 of n plus a2 x2 of n-க்கு என்ன பண்ணுவோம்? எங்கெல்லாம் கொஸ்டினில் எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணணும்? a1 x1 of n plus a2 x2 of n சப்ஸ்டிட் பண்ணணும். இவ்வளோதான் LHS, ரைட்டா? ஸோ அடுத்து RHS பார்ப்போம். ஸோ RHSல என்ன சார் கொடுத்துருக்காங்க? a1 அது ஒரு கான்ஸ்டன்ட், ஸோ அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து இங்கே பாருங்க tx1 of n இருக்கு இல்லையா? ஸோ இந்த டீங்கிறது ஒன்றும் இல்லை, இட் இஸ் நத்திங் பட் எஃப். ஓகேவா? ஸோ tx1 of nங்கிறது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஐ கேன் ரைட் இட் அஸ் f of x1 of n, f of x1 of n. ஸோ எக்ஸுக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா x1 of n சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, f of x1 equal to x இருக்க இடத்துல x1 சப்ஸ்டியூட் பண்ணால அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். எங்கெல்லாம் கொஸ்டினில் x1 இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணணும்? x1 of n சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து இங்கே tx2 of n இருக்கு இல்லையா? ஸோ tx2 of nங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் f of x2 of n. ஸோ கொஸ்டினில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? x2 of n அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த இக்குவேஷன், ரைட்டுங்களா? ஸோ இது வந்து தெளிவாக புரிஞ்சிச்சு அப்படின்னா லீனியர் சிஸ்டம் நான் லீனியர் சிஸ்டம் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப 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 சிம்பிள், ரைட்டா? ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸுக்கு போவோம். Check whether the following systems are linear or non-linear system. So first problem, y of n equal to x of n plus nx of n plus 1. So condition for linearity, condition எழுதியாச்சு. So LHS, RHS. சரி சார், இப்போ LHS கண்டுபிடிப்போம். So LHS is t of a1 x1 of n plus a2 x2 of n equal to என்ன வரும்? tங்கிறது is nothing but f, ரைட்டா? ஸோ t of a1 x1 of n plus a2 x2 of n-க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டினில் எங்கெல்லாம் x of n இருக்கோ, ரைட்டா, எங்கெல்லாம் x of n இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணணும்? a1 x1 of n plus a2 x2 of n அப்படிங்கிற ஃபுல் டேர்ம் எடுத்து நம்ம எழுதணும். ஸோ பாருங்க, இங்கே கொஸ்டினில் இங்கே ஒரு x of n இருக்கா? ஸோ இந்த x of n-ஐ எடுத்துட்டு இந்த ஃபுல் டேர்ம் அங்கே எழுதணும். இந்த x of n-க்கு பதில் என்ன வந்துடும்? a1 x1 of n plus a2 x2 of n. ஓகே, இது வந்துச்சுங்களா? அடுத்து இந்த ப்ளஸ் ப்ளஸ் அடுத்து n n அடுத்து x of n plus 1 இருக்கு. ஸோ x of n plus 1க்கு பதில் என்ன பண்ணணும்னா இந்த டேர்ம் எடுத்து எழுதணும், a1 x1 of n plus a2 x2 of n. ஸோ n-க்கு பதில் என்ன இருக்கு? n plus 1 இருக்கு. ஸோ இந்த x of n plus 1 இருக்கு இல்லையா? ஸோ x of n plus 1, இந்த x of n plus 1க்கு பதில் திரும்பவும் இதையே தான் எடுத்து எழுதணும், ஆனால் n-க்கு பதில் n plus 1 போட்டுக்கணும், ரைட்டா? ஸோ பாருங்க, a1 x1 of n-க்கு பதில் n plus 1, n-க்கு பதில் n plus 1, x1 n plus 1 plus a2 x2 of n plus 1.
அவ்வளோதான். ஸோ எங்கெல்லாம் எக்ஸ் ஆஃப் என் இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும், a1 x1 ஆஃப் n ப்ளஸ் a2 x2 ஆஃப் n. n இருந்தால் ப்ராக்கெட்டில் n இருந்தால் n போட்டுக்கோங்க, இல்லை n-க்கு பதில் n + 1 இருந்தால் n + 1, n + 2 இருந்தால் n + 2, n - 1 இருந்தால் n - 1, n ஸ்கொயர் இருந்தால் n ஸ்கொயர். அவ்வளோதான். ஸோ இப்போ இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா பண்ண முடியும். ஏன்னா இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. n-க்கு n இஸ் காமன் டு this full term. So n ஆல multiply பண்ணிட்டு. So n a1 x1 of x1 plus n a2 x2 of n plus 1. So LHS முடிச்சிட்டோம். அடுத்து RHS. So RHSங்கிறது என்ன அப்படின்னா a1t x1 of n plus a2t x2 of n. So அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. a1t x1 of n plus a2t x2 of n. So a1 constant number அப்படியே எடுத்து எழுதிருங்க. tx1 of n. So tx1 of n-க்கு பதில் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின்ல எங்கெல்லாம் x இருக்கோ அந்த x எல்லாம் என்னன்னு எழுதிடணும், x1 அப்படின்னு எழுதிடணும். ஸோ கொஸ்டினை பாரு, x of n இருக்கா, ஸோ x1 of n plus n இங்க x of n plus 1 இருக்கா, ஸோ அதுக்கு பதில் என்ன பண்ணிடணும், x1 அப்படின்னு எழுதிடணும். ஸோ கொஸ்டின்ல x-க்கு பதில் x1 நம்ம போட்டுக்கணும். அடுத்து plus a2 constant multiplied by tx2 of n இருக்கா, ஸோ tx2 of n-க்கு பதில் கொஸ்டின் எடுத்து எழுதி அந்த x-க்கு பதில் என்ன எழுதிக்கணும், x2 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ this term. ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஏன்னா a1 வந்து இந்த ஃபுல் டேர்முக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, a2 இந்த ஃபுல் டேர்முக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ a1 x1 of n plus a1 n x1 of n plus 1 plus a2 x2 of n plus n a2 x2 of n plus 1. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ this one is LHS, this one is RHS. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா both will be same. So this system is linear system. அவ்வளோதான். அடுத்து y of n is equal to cos x of n. ஸோ கண்டிஷன் ஃபார் லீனியாரிட்டி எழுதிட்டு LHS RHS எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டோமா? ஸோ LHS கண்டுபிடிக்கும். ஸோ LHSக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டினில் எங்கே எக்ஸ் ஆஃப் n இருக்கோ அதை எடுத்துட்டு என்ன பண்ணிடணும், இந்த ஃபுல் டேர்ம் எடுத்துகிட்டு போயிட்டு எழுதிடணும். ஸோ பாருங்க, கொஸ்டின்ல இங்கே ஒரு எக்ஸ் ஆஃப் n இருக்கா, ஸோ காஸ் ஆஃப் இங்கே எக்ஸ் ஆஃப் என்னங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் இன் தி ஆங்கிள். காஸ் தீட்டான்னு சொல்லுவோம் தெரியுமா, வேர் தீட்டா இஸ் தி ஆங்கிள். இங்கே அதே மாதிரி காசோட ஆங்கிள் வந்து எக்ஸ் ஆஃப் n-ல இருக்கு. ஸோ காஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் n-க்கு பதில் இந்த ஃபுல் டேர்ம் எடுத்து எழுதிடும். இது எப்படி இருக்குன்னா இட் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஆங்கிள். இது இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இன்கேஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படின்னா காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். எக்ஸ்பேண்ட் பண்ணணும், மேற்கொண்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி ஃபார்முலா வச்சு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ அடுத்து ஆர்ஹெச்எஸ். RHS வந்து a1 t x1 of n plus a2 t x2 of n. So a1 constant t x1 of n இருக்கு இல்லையா, ஸோ t x1 of n. ஸோ t x1 of n-க்கு பதில் என்ன பண்ணணும்னா கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதி x-க்கு பதில் x1, இங்கே இருக்க x-க்கு பதில் இங்கே என்ன பண்ணிக்கணும் x1 அப்படின்னு போட்டுக்கணும். அடுத்து ப்ளஸ் a2 அடுத்து tx2 of n இருக்கு இல்லையா, ஸோ tx2 of n-க்கு பதில் என்ன பண்ணணும்னா கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதி x-க்கு பதில் x2. அவ்வளோதான். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம், ரெண்டும் சேமா அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டும் சேம் இல்லை. ஏன்னா இங்கே என்ன இருக்குன்னா காசோட ஆங்கிளில் a1 x1 of n ப்ளஸ் a2 x2 of n இருக்குது. ஆனால் இங்கே காசோட ஆங்கிளில் என்ன இருக்குது, வெறும் x1 of n தான் இருக்குது, x2 of n தான் இருக்குது. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதினாலும் it will not be equal to RHS. So LHS is not equal to RHS. So this system is non-linear. Okay? So at this y of n is equal to x of n cos x of n. So LHS t of a1 x1 of n plus a2 x2 of n is equal to
ஸோ கொஸ்டினில் என்ன எங்கெல்லாம் எக்ஸ் ஆஃப் என் இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணணும் a1 x1 ஆஃப் n ப்ளஸ் a2 x2 ஆஃப் n எடுத்து எழுதிடணும். ஸோ கொஸ்டினில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு எக்ஸ் ஆஃப் n இருக்கா. ஸோ இந்த இடத்துல a1 x1 ஆஃப் n ப்ளஸ் a2 x2 ஆஃப் n. அடுத்து காசோட ஆங்கிளில் எக்ஸ் ஆஃப் n இருக்கா. ஸோ அந்த எக்ஸ் ஆஃப் n பதில் அதோட காசோட ஆங்கிளில் a1 x1 ஆஃப் n ப்ளஸ் a2 x2 ஆஃப் n. அடுத்து RHS a1t x1 of n plus a2t x2 of n. So a1 வந்து constant, a1 constant எழுதிட்டோம். அடுத்து t x1 of n. So t x1 of n இல்லையா. ஸோ t x1 of n க்கு பதில் என்ன பண்ணணும் கொஸ்டினை எடுத்து அப்படியே எழுதி xக்கு பதில் x1. ஸோ x1 அடுத்து ப்ளஸ் a2 அடுத்து tx2 of n இருக்கு இல்லையா. ஸோ tx2 of n க்கு பதில் என்ன பண்ணணும் கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதி எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணிடணும் x2 எழுதிடணும். அடுத்து இதை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதியாச்சு. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம்னா ரெண்டும் சேம் கிடையாது. ஸோ LHS is not equal to RHS. Therefore this system is non-linear system. ஸோ ஒன்று நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். எப்பயுமே சைன் காஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா அது ஃபுல் எப்பயுமே என்னவா இருக்கும் நான் லீனியராக தான் இருக்கும். ஓகேவா. சைன் காஸ் வந்தாலே இட் இஸ் ஆல்வேஸ் நான் லீனியர். அடுத்து y of n is equal to x of 1/2n. ஸோ LHS t a1 x1 of n plus a2 x2 of n equal to. ஸோ என்ன பண்ணணும்னா கொஸ்டினில் எக்ஸ் ஆஃப் என்னுக்கு பதில் இந்த ஃபுல் டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது பாருங்கள் என்னுக்கு பதில் இங்கே எக்ஸ் ஆஃப் 1/2n இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் n இருக்கோ அதெல்லாம் என்னென்னு பண்ணிக்கணும் 1/2n. இங்கே ஒரு n இருக்குது. ஸோ 1/2n அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அடுத்து RHS a1t x1 of n plus a2t x2 of n. ஸோ a1 அடுத்து tx1 of n இருக்கு இல்லையா. ஸோ tx1 of n க்கு பதில் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதி எக்ஸுக்கு பதில் x1 அடுத்து ப்ளஸ் a2 அடுத்து tx2 of n இருக்கு இல்லையா. ஸோ tx2 of n க்கு பதில் என்ன பண்ணணும்னா கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதி எக்ஸுக்கு பதில் x2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா both are equal. Therefore the system is linear system. அடுத்து y of n is equal to x of n whole square. ரைட்டா. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா x of n whole square is equal to x of n square இப்படியும் நம்ம எழுதலாம். ஸோ x of n square. ஸோ இப்போ condition for linearity நம்ம எடுத்துப்போம். ஸோ LHS t of a1 x1 of n plus a2 x2 of n is equal to என்ன பண்ணணும்னா x of n டேர்முக்கு பதில் இந்த ஃபுல் டேர்ம் எழுதணும். ஓகேவா. ஸோ இதில் பார்த்தோம்னா n-க்கு பதில் n ஸ்கொயர் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே ஒரு n-க்கு பதில் n ஸ்கொயர், இந்த n-க்கு பதில் n ஸ்கொயர் நம்ம போட்டுக்கணும். அவ்வளோதான். அடுத்து RHS. ஸோ t of x1 of n-க்கு பதில் x-க்கு பதில் x1 போட்டுக்கணும். இங்கே tx2 of n-க்கு x-க்கு பதில் x2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா LHS is equal to RHS. Therefore the system is linear system. அடுத்து y of n is equal to e power x of n. ஸோ LHS கண்டுபிடிப்போம். ஸோ t of a1 x1 of n plus a2 x2 of n equal to. ஸோ என்ன பண்ணணும்னா கொஸ்டினில் x of n-க்கு பதில் இந்த டேர்ம் எழுதணும். x of n எங்கே இருக்குது ஈயோட பவரில் இருக்குது. அதே மாதிரி ஈயோட பவரில் a1 x1 of n plus a2 x2 of n அப்படின்னு நம்ம எழுதிடணும். ஸோ அடுத்து RHS. ஸோ RHSல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா a1t x1 of n plus a2t x2 of n. ஸோ இந்த tx1 of n இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு பதில் என்ன பண்ணணும்னா கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதி எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணிடணும் x1 அப்படின்னு நம்ம எழுதணும். அடுத்து இங்கே tx2 of n இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு பதில் என்ன எழுதணும் அப்படின்னா கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதி எக்ஸுக்கு பதில் x2 அப்படின்னு எழுதி. அவ்வளோதான். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து not equal. So LHS is not equal to RHS. Therefore the system is
non-linear system. இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ் linear and non-linear system. ஸோ linear and non-linear systemக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ கண்டிஷன் ஃபார் linearity நம்ம செக் பண்ணணும். ஸோ கண்டிஷன் ஃபார் linearity இஸ் t of a1 x1 of n plus t of a2 x2 of n is equal to a1 t x1 of n plus a2 t x2 of n. இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே படித்த ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ f of x is equal to x2 of 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஃப் ஆஃப் டூனா எக்ஸுக்கு பதில் 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம், 3 வேணும்னா 3 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதே மாதிரி எஃப் ஆஃப் x1 வேணும்னா x1 சப்ஸ்டியூட் பண்ணணும், x2 வேணும்னா x2 சப்ஸ்டியூட் பண்ணணும். இதே நம்ம பண்ணுறோம். ஸோ எஃப்க்கு பதில் எஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு பதில் ஐ எம் யூஸிங் டி, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ எல்ஹெச்எஸ் ஆர்எஸ்எஸ் செக் பண்ணிவிட்டு ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் லீனியர் சிஸ்டம், ரெண்டும் நாட் ஈக்குவல்னா நான் லீனியர் சிஸ்டம். ஸோ இதோட கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ரைட்டுங்களா? ஸோ அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா சிக்னல்ஸ். ஸோ சிக்னல்னால் என்னென்ன டைப் ஆஃப் சிக்னல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல்ஸ் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல்ஸில் உள்ள ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். Thank you, students.